சரணடைந்து நம்ம வாழ்வதற்கு சண்டையிட்டு செத்து போகலாங்கிறார். மண்டியிட்டு வாழ்வதற்கு மானத்தோட மரணித்து போகலாம், மாண்டு போகலாம் என்கிறார். இந்த கோட்பாட்டை எல்லாம் உள்வாங்கிய பிள்ளைகள் பெரும்பாவளன் பாரதி நம்ம பாட்டேன் கால ஞானி, உலகத்தை காலத்தை கணிச்சவர் 2 பேர். ஒன்னுடைய நம்ம பாட்டன் பாரதி, இன்னொன்று நம்ம தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர். 2 பேரும் தான் நாளைக்கு தாண்டா நடக்கும்னு சொன்னவன். அந்த பாரதி தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை உலகத்தையே அழிப்போம்னா அவனையே பட்டினி போட்டதான் நம்ம நாடு. வாழும் போதெல்லாம் அவனை பைத்தியக்காரன்ச்சு, செத்தான் மகாகவின்றுச்சு. பார்த்துக்க அவனுக்கு எந்த நிலைமையில அவன் மயம் எனக்கு என்ன நிலைமை? உலகம் பெற்ற இத்தனை மாறுதலுக்கும் உலகத்தை தன்போக்கில் திருப்ப நினைச்சவன் தான் காரணம். உனக்கு ஆல்வாய் எடிசனை காட்டினல்ல, இந்த மின் விளக்கை சந்தைப்படுத்த திணறிட்டான்ட்டு. அமெரிக்கா ஒரு நாள் அவன் பிறந்த நாள் அன்னைக்கு மின்சாரத்தை துண்டிச்சிருச்சு. 2 நிமிடம் துண்டிச்சிருச்சு. இருட்டில் அமெரிக்காவை இருள் மூழ்கிருச்சு. திடீர்னு பார்த்தா எதுக்குடா அப்படி மூழ்கிருச்சுன்னு 2 நிமிஷம் கழிச்சு மின்சாரத்தை வந்துருச்சு, விளக்கு வந்துருச்சு. கீழே எல்லா தொலைக்காட்சியினையும் சுழல் இழுத்து போடுது. இப்படி இருண்டு கிடந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை ஏற்றி வைத்த தாமஸ் ஆல்வா எடிசனின் பிறந்த தினம் என்று அவரை நன்றியோடு நினைவு கூறுவோம் என்று அமெரிக்கா எல்லா ஊடகங்களையும் போட்டுச்சு. நான் சொன்னேன், நன்றி கெட்ட பயல்களா, நீங்கள் 2 நிமிடம் தான் நீங்கள் நன்றி செலுத்துறீங்க. நாங்கள் ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் இருட்டில் கடந்துக்கிட்டு நன்றி செலுத்துகிறோம். இப்போ நாங்கள் தான்டா ரொம்ப நன்றியோடு இருக்கோம்னு. ஏன்னா நமக்கு அப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் கரண்ட் வரும்.